என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். என்னால் முடியல. நான் தனியாக இருந்தே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. உன்னிட்டு போய் டாக்டர்கிட்ட போட்டு ஒன்றும் டாக்டர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, ஆக்சிஜன் வந்து இப்போ ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் எய்ட்லாம் வந்துச்சு. இனிமே யாருக்கும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எஞ்சி மட்டும் இவங்க சாதாரண ஆளு அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நாங்களும் மட்டும்தானே, எங்களுக்கும் குடும்பம் தானே இருக்கு, எங்களுக்கும் வலி வேதனைலாம் இருக்கு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் வசதி இல்லாத 108 ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை OMR பகுதியைச் சேர்ந்தவர் பெயிண்டர் ராஜேஷ். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ராஜேஷ் 108 ஆம்புலன்ஸில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். மூச்சு திணறலால் அவதிப்பட்ட ராஜேஷ் ஆக்சிஜன் வசதி இல்லாத ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டதே அவரது உயிரிழப்பிற்கு காரணம் என தெரியவந்தது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது சகோதரி கதறி அழுதார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறப்ப அவங்க ராயப்பேட்டைனா எங்கன்னா எதுனா கூட்டிகிட்டு போயிடுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நம்பி 108க்கு கால் பண்ணி இதுமாரி சீரியஸாக இருக்காங்க, முடியல. அங்கே ஆட்டோலேருந்து அவனே வந்து இறங்கி ஆம்புலன்ஸில் படுத்துட்டான். அவன் ஆட்டோலேருந்து வந்து ஆம்புலன்ஸில் படுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஏற்றிட்டாங்க, வண்டியில் ஏற்றிட்டு அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நிறைய ஆக்சிஜன் இல்லை, அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம், பெருங்குடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரி பெருங்குடிக்கு போய் போட்டுப்பாங்க நினச்சி நான் விட்டுட்டேன். அவங்க ஏதோ ஒரு கவர் மாதிரி போட்டாங்க, இதான் பண்ணாங்க. ஆக்சிஜன் ஆனால் அவங்களும் ஏதோ பண்ணுவாங்க இங்கே பெருங்குடியில் நிற்கிறேன்னாங்களே, இன்னுமே நிற்கலையே, இன்னமும் அது ஒன்றுமே பண்ணல. அவங்க பல்ஸ் பார்த்தாங்க, பல்ஸ் அவங்க யார்கிட்டயும் கால் பண்ணி சொல்கிறாங்க அவன் போயிடலாம் கொஞ்சம் பரவாயில்ல, கான்சியஸாக தான் இருக்கான், என்னமோ சொல்கிறாங்க அவங்க. எனக்கு அவனை பார்க்க, அவன் என்னை நல்லா பார்க்குறான். என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். என்னால் முடியல. நான் தனியாக இருந்தே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. உன்னிட்டு போய் டாக்டர்கிட்ட போட்டு ஒன்றும் டாக்டர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, ஆக்சிஜன் லெவலே இல்லை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அட்டாக் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் இல்லைன்ட்டாங்க. ஆம்புலன்ஸ் எதுக்காக நாங்கள் ஒரு உயிரை காப்பாற்று தானே நாங்கள் பண்ணோம். அந்த உயிரே போயிடுச்சு. அவன் சாவர வயசா, அவனுக்கு 39 வயசு தான் ஆகுது. எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துப்பான் தெரியுமா? எப்படி பார்த்துப்பான் தெரியுமா? எங்கள் அம்மா ஒரு நிலைமை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அவன் செத்து போகிற நிலைமை இருக்கான். எங்கள் அம்மா வயசானவங்க அம்மா. இனிமே ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் எய்ட்லாம் வச்சு இனிமே யாருக்கும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எஞ்சி பண்ணுவது கேட்டுக்கிறோம். அது செஞ்சது எதுவுமே நாங்கள் உங்களை நம்பி, நாங்கள் தான் ஏழைங்க நம்ப எது வேணாலும் பண்ணிடுவீங்களா? படிக்க தெரியல, இவங்க சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சிடுவீங்களா? நாங்களும் மட்டும்தானே, எங்களுக்கும் குடும்பம் தானே இருக்கு, எங்களுக்கும் வலி வேதனைலாம் இருக்குல்ல. அவன் எந்த ஒரு பகத்தையும் காணல, போயிட்டான். நான் திரும்பி வருவான்னு பார்த்தேன், இங்கே வந்து அவன் பணத்தை தான் தூக்கின்னு வந்தேன். அவருக்கு சுகர் பிரச்சனை இருந்தது, சுகர் லெவல் அதிகமாக இருந்தது, மூச்சோட சிரமமாக இருந்தது தான் நம்ம ஆம்புலன்ஸ் ராஜேஷ்ன்ற நபர் அவருக்கு அவசரம் ஆம்புலன்ஸ் அழைச்சது ஆம்புலன்ஸ் வந்தாங்க. பிடிசிலேருந்து அழைச்சி கொண்டு போனாங்க. பிடிசியில் அழைச்சி கொண்டு போகும்போதே அவர் நடக்க வச்சு தான் நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றணும். அதாவது நடக்கிற அளவுக்கு தான் இருந்தார், ரொம்ப அன்கான்சியஸாலாம் இல்லை. அவர் படுத்த படுக்கையெல்லாம் நாங்கள் ஏற்றலை, ஆம்புலன்ஸில் நடக்க வச்சு நாங்கள் நல்லா தான் ஏற்றுனோம். அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் டோராண்ட இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள பணியாளர் அந்த ஓட்டு திறக்கிறதுக்கு போனாங்க. திறக்கும் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சொல்கிறார் வெளியேந்து, அதில் ஓட்டு இல்லைம்மா அப்படின்றாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கிட்ட கேட்டேன், நான் சொன்னீங்க இல்லை ஓட்டு இல்லை, போகும்போது நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு டோரை சாத்திட்டு க்ளோஸ் பண்ணி அவங்க கூட அந்த நம்ம ராஜேஷ்ன்ற அந்த அவங்களோட தங்கச்சியை உள்ள உட்கார வச்சு நாங்கள் அமுச்சு விட்டோம். ஆம்புலன்ஸ் உள்ள அமுச்சு விட்டு அவங்க போயிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கலந்து அதான் பேச வைக்கிறாங்க. நம்ம அந்த பெருங்குடி போயிட்டு ஓட்டு போய் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு ஓட்டுநரும் அவங்க கூட இருக்க பணியாளரும் பேசிக்கிறாங்க. அவங்க சுதா கேட்குறாங்க, என்னங்க ஓட்டு இப்பதான் எடுக்க போறீங்கன்னு சொல்றீங்க, ஓட்டு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அந்த போயிடலான்ட்டு அப்படியே பெருங்குடி கூட போய் ஓட்டு அவங்க எடுக்கல, கனெக்ட் பண்ணல. அவங்க அது அப்படியே ராயப்பேட்டை கொண்டு போயிட்டு அப்படி ராயப்பேட்டில் எமர்ஜென்சியில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அங்கே மருத்துவர்னா சொல்கிறாங்கன்னா ஒரு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது,
அவர் வந்து பிளட் பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற தகவல் அவங்க சொன்னாங்க. எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு. அங்கே போய் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்தாங்க. ஆனால் அங்கே போகும்போது அவர் வந்து ரொம்ப சுயநிலவு இல்லாதான் அங்கே வந்தாருன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த திருப்பி நம்ம வந்து இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க தொடர்பு கொண்டு நான் கேட்குறோம், நாங்கள் அம்மா நீங்கள் அங்கேயே சொன்னீங்களாம்மா ஓட்டு இல்லைன்னு, நீங்கள் ஓட்டு இல்லாத ஆம்புலன்ஸ் நீங்கள் ஏமா அந்த நோயாளி ஏற்றுனீங்க கேட்டதுக்கு, இல்லை ஓட்டுலாம் இருந்து நான் யாருன்னு அவங்க கிட்ட தகவல்லாம் சொன்னேன் அப்படின்னு. அம்மா ஓட்டு இல்லைம்மா, ஏற்றும் போது நீங்களே உங்கள் ஓட்டுநர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது நீங்களும் அவங்க ஓட்டுநரும் பேசியிருக்கீங்க, கூட இருந்த அவங்க தங்கச்சியும் பார்த்து கேட்டிருக்காங்க, அவங்க தங்கச்சியும் கேட்டு நீங்கள் என்னமா அந்த மாதிரி பதில் சொல்றீங்க, இல்லை ஓட்டுலாம் இருந்ததுண்ணா அப்படின்னு அவங்க வந்து முரண்பாடான தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க, நான் ஆம்புலன்ஸில் ஏற்றுனதுலேருந்து அவரை ராயப்பேட்டை மருத்துவமனையில் எமர்ஜென்சியில் வார்டில் சேர்க்குற வரைக்கும் அவர் நல்லதா இருந்தாருன்னு 108 ஊழியரோட அவங்க சொல்றாங்க தகவல். ஆனா இங்க அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் பரிசோதனை வைத்தியம் பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, வரும்போதே அவர் கான்சியஸ்லாம் இல்லை, பல்ஸ்லாம் ரொம்ப டவுனாக தான் இருக்கு அப்படின்றாங்க. இவங்க அதாவது 108ல் நடந்த இந்த கவனக்குறைவு, ஆக்சிஜன் இல்லாத கவனக்குறைவுனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.